நான் இன்று உங்களோடு கதைக்கப் போவது ஞானத்தின் வல்லமை. தேவன் எமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். தேவ ஞானத்தை நாங்கள் பாவிக்க வேண்டும். தேவன் பார்வோனுக்கு தன்னுடைய தேசத்திலே பஞ்சம் வரும் என்று வெளிப்படுத்தியிருந்தார். அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தையும் யோசேப்பு தான் சொன்னார். அதனால் யோசேப்பு என்ன செய்தார்? தேவனுடைய ஞானத்தை பாவித்து தானியத்தை சேர்த்து வைத்தார். தேவன் வெளிப்படுத்தலுக்கு கீழ்ப்படிந்தார். நாங்கள் காண்கிறோம், வெளிப்படுத்தலின் படியே எகிப்து தேசம் முழுக்க, கானான் தேசம் முழுக்க பஞ்சம் வந்து பஞ்சத்தால் மெலிந்து போயிற்று என்று சொல்லப்படுகிறது. ஆனால் யோசேப்போ தேவனுடைய ஞானத்தை பாவித்து தானியத்தை சேர்த்து வைத்தார். தானியத்தை சேர்த்து வைத்ததினால் ஞானத்தின் வல்லமையை உணர்ந்தார்கள். எல்லோரும் பஞ்சத்தில் பசியில் இருக்கும் பொழுது அரண்மனையிலே அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய எல்லா தானியங்களும் அவர்களுடைய பசிக்கு ஒரு விடுதலை அந்த இடத்துல இருந்தது. அதனால் தேவன் எமக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தும் பொழுது நாங்கள் எங்களுடைய ஞானத்தை பாவித்து நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது நாங்கள் கீழ்ப்படிதலின் வல்லமையை நாங்கள் உணர்வோம். தேவன் எமக்கு சில காரியங்களை வெளிப்படுத்துவார். நாங்கள் கீழ்ப்படிவோம். நாங்கள் அதற்கான தீர்மானங்களை எடுப்போம். நாங்கள் தேவ ஞானத்தை பாவிப்போம். தேவன் நிச்சயமாக எங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.